நல்லதா 4 விஷயம். 1, நான் உன்னை சந்தேகப்படலை, நீ சேஃப்டியாக இருக்கியான்னு செக் பண்ணினேன், நான் உன்னை சந்தேகப்படலை, உன் நல்லதுக்காகத்தான் கேட்டேன் அப்படின்னு தன்னுடைய சந்தேகங்களை, இன்செக்யூரிட்டியை இப்படி கொஞ்சம் மாடஸ்ட்டாக வெளிப்படுத்தக்கூடியவர் கொஞ்சம் சிக்கலானவர். நீங்கள் கொஞ்சம் உட்காந்து பேசணும். அந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை அவருக்கு அந்த அளவு வராமல் இருக்கலாம். சந்தேகங்கிறது அதீத அன்பின் குறியீடு அப்படின்னு சொல்லிக்கிறதுலாம் போங்காட்டம். உங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா அவரை பிடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அன்புங்கிறதும் அக்கறை காட்டுறதும் ஒருத்தரை இறுக்கி பிடிக்கிறது இல்லை, அவங்களுடைய உணர்வுகளுக்கும் சுதந்திரத்திற்கும் மரியாதை கொடுக்கறது தான். உங்கள் அன்பு அவர்களுக்கு ஒரு விலங்காக மாறிவிடக்கூடாது. நீங்கள் இறுக்கி பிடிக்க அவங்களுக்கு உங்கள்கிட்டருந்து விலகி போகணும்னு தான் தோணும். 3, உங்கள் பார்ட்னர் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி கிடையாது, அதாவது உங்கள் சொத்து கிடையாது. நீ எப்போதும் எங்கூடையே தான் இருக்கணும், என்னை பற்றியே நினச்சிட்டு இருக்கணும், எனக்காகவே வாழணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு கட்டத்தில் பெரிய அவஸ்தையாயிரும். ரிலேஷன்ஷிப்புங்கிறது என்னென்னா 2 இண்டிவிஜுவல்ஸ் ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க ஃபீலிங்ஸையும் இமோஷன்ஸையும் செல்ஃப் ரெஸ்பெக்டையும் வேல்யூ பண்ணி ஒன்றா சேர்ந்து வாழ்கிறது தான். வெறும் ஃப்ளவரி திங்ஸ் ரிலேஷன்ஷிப் கிடையாது. அந்த 2 இண்டிவிஜுவல்ஸும் ஒவ்வொருத்தருடைய இமோஷன்ஸையும் செல்ஃப் ரெஸ்பெக்டையும் மதிக்கலைன்னா பிரச்சனை தான். 4, நான் சொல்லாமலேயே நீ என் மனசில் இருக்கிறத புரிஞ்சுக்கணும், அதுதான் உண்மையான லவ் அப்படின்னு சினிமாட்டிக்காக லைஃப்பை லீட் பண்ணாதீங்க. அது சில நேரம் நடக்கலாம், எல்லா நேரத்துலையும் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. காதல்ங்கிறது ஒரு மௌன வாசிப்பு கிடையாது, அது ஒரு பாதுகாப்பான உரையாடல். சொல்லாமலே மனசை புரிஞ்சுக்கிறது மட்டும் காதல் கிடையாது, மனசில் பட்டதை சொல்கிறதுக்கான துணிச்சலையும் தந்தாதான் அது காதல். பேசுங்க, டிபேட் பண்ணுங்கள், டிஸ்பியூட் பண்ணுங்கள், கலந்துரையாடுங்க, ஒருமித்த முடிவுக்கு வாங்க. சிம்பிள்.